Hello guys, உங்க எல்லாரையும் டீம் ஃபன் vlog-க்கு வருக என்று வரவேற்கிறேன். நான் உங்க இஸ்மாயில். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் லவ் பண்ணிருப்பீங்க லைஃப்ல. லவ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. பிரேக்கப் ஆயிருக்கலாம், நிறைய பிரச்சனை வந்திருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம பசங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அவனுங்க லவ் பண்ணானுங்க. இப்போ வந்து ஏய் நான் தாண்டா அவளை கெஞ்ச விடுவேன் யார்கிட்ட பேசும்போது, டேய் என்னடா நீங்க பொண்ணுங்க கிட்டலாம் அசிங்கமா கெஞ்சிட்டு இருக்கீங்க, என்னடா போன எப்பவுமே ஒரு பொண்ணு கிட்ட கெத்தெல்லாம் விட்டு கொடுக்க கூடாதுடா அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா பில்டப்லாம் விடுவானுங்க. ஆனா எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்த மாட்டிக்கிட்டான் என்கிட்ட. அவனுக்கே தெரியாம அவன் போன்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் எல்லாமே இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் போன். அவனுக்கு அப்பப்போ அமிச்சு விட்டுருவான் டாக்குமெண்ட்ல, இது வச்சுக்கூடா ஒரு நாள் வரும். அப்ப நம்மளுக்கு பெருசா vlog போடுற ஐடியாலாம் இல்ல. நம்ம எடுத்து வச்சுக்கலாம், நம்ம எதிரிங்க கலாய்க்கலாம் தான் பார்த்தோம். பட் ஆனா நம்ம இப்போ vlog போட ஆரம்பிச்சதும் மாட்டினானுங்கடா எல்லாம். மட்டும் தெரிஞ்ச உண்மையை ஊருக்கெல்லாம் போட்டு காட்டுறோம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் காட்ட போறேன். வீடியோ இல்ல, சாரி ஸ்கிரீன்ஷாட், வீடியோ எல்லாமே இருக்கு. இந்த இது எடுக்க போறோம்னு சொல்லி கூப்பிடக்கூடாது, ஏன்னா அப்ப வந்து அப்படின்றவானுங்க. ஷார்ட்ஸ் ஒன்று எடுக்கணும்டா சொல்லிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னா வந்துருவானுங்க. உடனே வந்து ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உசைன் ப்ரோக்கு பண்ணலாம். ஹலோ எங்க மாம்? ஓகே ஏதோ ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும், வரியாங்க வீட்டுக்கிட்ட? இப்பதான். சரி 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்றியா? ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்றியா? ஏன் ஹாய் மட்டும் போயிட்டு வந்துறடா. டேய் ஐயோ, எப்ப பார்த்தாலும் பேண்டுட்டே தான் இருப்பியாடா. சரி இன்னைக்கு நோம்பு திறந்தா, இதுக்கு முன்னாடி நோம்பு திறந்துட்டு இருந்தியா? இதுக்கு முன்னாடி சரி இப்போ ஒரு 10 நாளா நோம்பு சொல்ற, சரி ஓகே. இதுக்கு முன்னாடிலாம் அப்படின்னு தின்னுட்டு அப்ப எப்ப கேட்டாலும் பேல்ற. சரி இப்பன்னு இல்ல, ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. எப்ப கேட்டாலும் தலை ஏதோ பேன்ட்டு வரேன் அப்ப ஸ்டாக் வச்சுட்டே இருப்பியாடா வயிற்று உள்ள ஃபுல்லா. மனுஷனுக்கு ஆய் இருக்கலாம், ஆனா ஆயே வாழ்க்கையா இருக்க கூடாது தலை. அதுதான் நீ என்ன பண்ற, பைக் சீட்டுக்கு பதிலு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குல்ல, அது ஒண்ணு வாங்கி உட்காந்து அப்படியே பேண்டுட்டே வண்டியில போய் எங்க போனாலும் இந்த மாதிரி நீ வீட்டுல உட்காந்து பேல்றதுக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாடா தயவு செஞ்சு. அப்பா சரி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வா. பாட்டும் வரன்ட்டான். ஆமா வரன்ட்டான். அவன் எங்க வீட்டு வெளியே தான் நிக்கிறான், சீக்கிரம் வா. இல்ல வந்துட்டான் டப்புன்னு வா. நீ இப்படி சொன்னாதான் என்ன பண்ணுவான், அவனே வந்துட்டான் நம்ம சீக்கிரம் வந்துடலாம்னு சொல்லிட்டு வருவானுங்க. அவ்வளவுக்கு கிரைண்ட். ஆனா அவனுக்கு இன்னும் ஃபோன் பண்ணல, இப்படி தான் ஃபோன் பண்ணல. இவர் வந்து நம்ம கேமராமேன். எங்க இருக்கா? இங்கதான் மார்க்கெட் கிட்ட. சிக்கோடா. சரி எங்க வீட்டுக்கிட்ட வரியா, ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும்டா. சரி வர சரி உசைன் வருவான், அப்படியே அவன் கூட வந்துடுறியா? சரி ஓகே சரி ஓகே. நீ இன்னும் பேல போறியா இல்ல வந்துருவியா நீ சீக்கிரமா? வந்துருவாடா. சரி ஓகே, அவன் வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் வாப்போ. இவனும் வரன்ட்டான். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒருத்தனையுமே பாத்துருக்க மாட்டீங்க, ஒருத்தனும் அந்த மாதிரி என்கிட்ட பேசி வச்சிருக்கானுங்க. நான்லாம் யார்கிட்டயுமே கெஞ்ச மாட்டேன் பொண்ணுங்களே அப்படின்னு நானுங்க. ஆனா இவங்களோட ஒரு சேட்டும் நீங்க பாப்பீங்க, நான் அப்படியே டிஸ்பிளேல எல்லாமே போடுறேன், டிஸ்பிளேலயும் போடுறேன், நான் அப்படியே சாட்ஸ் இவங்கிட்ட படிச்சு காட்டுறேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. பாய் எங்க பாய்? எங்க வந்துட்டு இருக்க? என்ன கதை? ஒரு வீடியோ பண்ணுண்டா வாடா. ஓகே ஜிம் ட்ரெஸ் போட்டிருக்கியா நீனு? வீடியோல இருக்க மாட்டேன், நீ ஜஸ்ட் எடுக்க தான் செய்யணும், நீ வா பாத்துக்கலாம். இப்போ இவனுங்க வர வரைக்கும் நம்ம உட்காந்து சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். வாங்கடா செல்ல குட்டிங்களா, சீக்கிரம் வாங்கடா. Few minutes later. இல்ல சும்மா தல கதவை சாத்துறா. மெமரிஸ்க்காக எடுத்து வச்சுக்க. நம்ம இப்போ ஒரு 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பாக்கலாம்ல, நம்ம இப்படிதான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு. அடுத்த vlog என்னடா எப்படா எடுக்கலாம்? உனக்கு வாங்குற 350 ரூபாய் கேட்காத ஒரு vlog வேற எடுக்கணும், அதையும் உட்காந்து பாக்கணுமா? நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கிறோம்ல, அதுவே வந்து vlog மாதிரி எடுக்கலாம். என்னென்ன ஃபன்லாம் நடக்குது அப்படி நல்லா தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாதுல, இப்ப நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது நான் ஃபன் நடக்குதுன்னு. இப்ப நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. இப்போ ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் இல்ல, 7-8 ஷார்ட்ஸ் நம்ம ஒரு தடவையும் போவோம்ல, அங்க நடக்கிற ஒரு ஃபன்னை நம்ம ஒரு கிளிப்பா போடலாம். இப்ப வீட்ல எடுக்கலாம்ல, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு லவ் கண்டென்ட் தான் இதுதான் கண்டென்ட்டா இது. ஆமா சும்மா இந்த மாதிரி லவ்ல பசங்களா போய் கெஞ்சுவானுங்களா ஒரு சில பேரு, அப்படியே நீ பொண்ணு தெரியுமா கெஞ்சி நானா கூட பரவாயில்ல இருந்தா எவரு ஏதோ ஒரு இடத்துக்கு போவான், எங்க போனாலும் போன தந்துட வேண்டியது. எங்க பாருடி நான் இங்க தாண்டி வந்திருக்கேன், எங்க பாருடி. உனக்கு எப்படி தெரியும்? ஒரு என்ன பார்த்தனே வந்தேன், ஸ்னாப்ல அந்த மாதிரி அனுப்பிட்டு இருப்பானடா. இப்ப தாண்டி நான் ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்திருக்கேன்டி, இங்க வந்து ட்ரெஸ் எடுக்க போறேன்டி அந்த மாதிரி. இவரு நீ எல்லாம் கெஞ்சினது இல்லையாப்பா? அம்மாதான் கெஞ்சின சீன்லாம் நம்மள்ட்ட இல்ல, லவ்லாம் பண்ணிருக்கோம் எல்லா நாளும் எல்லாம், அது ஒரு காலம். ஆனா கெஞ்சினது என்னடா பாடி லாங்குவேஜ் எங்க கிட்ட வேணாண்டா நாங்களே சிக்கோம் அல்ல தட்டிக்கு வந்துட்டு போற. நீலா தலை நீலா கெஞ்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் அப்படியாடா?
நம்மளுக்கு கெஞ்ச விட்டு தான் எப்பவுமே பழக்கம். கெஞ்சற பழக்கலாம் கிடையாது. ஏய் ப்ளீஸ்ரா உசேன் பேசுறா அப்படிலாம் கூட சொல்லிருக்கேன். நான் மதிச்சது கிடையாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. எத்தனை லவ் மாமா பண்ணிருப்ப நீ சும்மா சொல்லு. என்ன மாமா ஒரு 2 பண்ணிருப்பேன்டா. இவன் படாடிட்ட போட்டு காட்டுறேன். கல்யாணமே அவள போட்டு பண்டாடிட்ட போடவோ வளர்ந்துருக்காரு. ஹலோ गाइस டீம் ஃபன் vlogக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ஸ்கூல்ல எல்லாம் ஜனகணமன பாடும்போது மாத்தி எல்லாரும் பக்கத்துல பார்த்தனா தெரியும் என்ன பேசுறீங்க. சோ அதனால गाइस இது வந்து ஒரு ஃபன்னான போட்டு நம்ம ஆரம்பத்துல நான் பேசினேன் பாருங்க, அது மட்டும் இன்ட்ரோவா போட்டு என்ன பேசுற சும்மாடா அந்த இதுக்காக எடுத்து வச்சேன்டா. இவன் வேற சரி ஆனா நோண்டியா இருக்கான். நோண்டிட்டே இருக்கியாடா எப்பவுமே. நோண்டிட்டே பிறந்து வந்தவனா இவனா பேர எப்ப பார்த்தாலும் சரி நோம்பு 4 மணிக்கு வைக்கிறேன். நாளை எப்படி 6 மணிக்கு உனக்கு ஆய் வருது? சரி உன்னோட லவ் ஸ்டோரில எப்படி தல? அதான் நான் சொன்னேனே லவ் ஸ்டோரி தான். என்னது கெஞ்சிரது அந்த போற ஹெல்ப்லாம் அப்டேட்டிங் அதுவா? நீலாம் கெஞ்சினது இல்ல அப்போ இத்தனை வருஷம் கூட இருந்து என்ன பத்தி இதே கேக்குற பாரு. இல்ல அதனால தான் இத்தனை வருஷம் கூட இருக்கனால நம்பிக்கை இல்லாம கேக்குறேன் நானு. என்னடா இருக்கு? அப்ப நீ கெஞ்சினதே இல்ல இது வரைக்கும். அவ கெஞ்சுவா. இப்ப கெஞ்சினதெல்லாம் அந்த பொண்ணே வச்சு சொல்ல வச்சிட்டு நான் பண்ணேன். அந்த பொண்ணு இருந்தாதானே சொல்றதுக்கு. எப்படியோ சொல்ல வச்சிட்டு யாரு கூடயே போயிடுச்சு ஏதோ ஆயிடுச்சு. கெஞ்சிருக்கு நீ. அவ கெஞ்சிருக்க. சரி அப்ப காமிச்சிட்டாங்க நான் பண்ணேன். என்னடா ஓகே காமிச்சானா? கெஞ்சிர சீன்ல சரி ஓகே காமிச்சானா? கெஞ்சவே மாட்டேன்டா. அவன் இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றானே. டேய் நம்மளா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இருக்காதியா நம்மதான் எப்பவுமே நம்ம தான். எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அது இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுறாரு. இல்லடா நீலாம் கெஞ்சிருக்கேன் அந்த மாதிரிலாம். நான் பண்ண மாட்டேன். எனக்குலாம் எல்லாம் வரவே வராது. பச்சி என்ன கேளுடா நான் சொல்றேன்டா. நான் கெஞ்சு ஒரு அடி பார்த்தேன்டா. எனக்கு கெஞ்சவே பிடிக்காதுடா. அவன் கெஞ்சலடா ஸ்னாப் தான் எடுத்து அமிச்சான். பொம்பளைங்களா சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். ஸ்னாப் அனுப்புறது எல்லாம் நம்ம டெஸ்டிங்ஸ் மெயின்டெய்ன் பண்றான்டா இவன். நம்ம கூட தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கா. ட்ரையல் ரூம் கிட்ட அனுப்புறாரு. செல்ல நான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் அப்புறமா பேச. உனக்கு பிடிச்ச பர்பிள் கலர். நம்மளுக்கு விஷம்லாம் வெளியே இல்ல, எல்லாருமே உள்ளதா இருக்கானுங்க. நம்ம போன் உரிமையா எடுக்க கூடாதடா. இதுதான் பண்ணு. வேற லாஸ்டா கேக்குறேன் நான் ஊர்லக்கு. இல்ல அப்ப என் போன் எடுத்துக்கோ. உன நான் என்ன கேடாலும் வாங்கி தரேன். உன் போனை உரிமையா எடுக்க கூடாதா? எடுக்க கூடாதுடா டேய். போன் எடுத்துக்கோடா. பணம் பண்ணிக்கு. அதோட இவன் கெஞ்சினது இல்லன்றான். என்ன இப்ப என்ன கதை? இதுக்கு மேல நான் அமைதியா இருக்கேன். எனக்கு ரொம்ப சோதிக்கிறான்டா இவன் சத்தியமா. ரொம்ப என்ன அப்படியே ஒரு மாதிரி கொண்டு வந்து எல்லாமே கொட்றா இவங்கிட்ட அப்படின்ற மாதிரி இவன் காட்டுறான். எனக்கு சத்தியமா கெஞ்சிரியான்னு கேக்குறேன். நான் கெஞ்சல அதை கெஞ்சலன்னு சொல்றேன். அவ பண்ணாதே சொல்லுவாங்க. பண்ணாதே சொல்லுவாங்க. நீ பண்ணானே ஏன் ஒத்துக்க மாட்டான்? டேய் நான் கெஞ்ச வந்தடா. என் மேல சத்தியமா சொல்றான் நீ கெஞ்சினது இல்ல. உன் மேல சத்தியமா நான் கெஞ்சினது இல்ல. அப்போ இருக்காதுடா. இஸ்ராயல் இருக்காதுடா. எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஏன்னா நீ இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுற. பண்றத சொல்ல மாட்டேன். 3 வருஷம் படி சத்தமா படி. கம்முன்னு இருக்கணும். எதுவுமே நீ பேசி சத்தமா படி. எனக்கு காட்டுங்க. இரு ஒரே நிமிஷம் நான் காட்டுவேன். நான் உனக்கு காட்டுவேன். நான் அந்த இதுல ஸ்கிரீன்ல போறேன். நீ இரு பாத்துக்கோ. என்ன தல ஒரு கிஸ் தாடி எப்போ நேர்ல வரவா வாப்பா இருக்காங்களே வாப்பா. அவருக்கு கிஸ் தரேன் உனக்கு தரேன். அவர் அங்க கிஸ் கொடுத்ததால்தான் நீ கிஸ் கொடுக்க முடியுது இப்போ. சரியா தங்கம் உனக்கு கேர்ள் பிடிக்குமா பாய் பிடிக்குமா? எனக்கு பாய் தான் பிடிக்கும். எனக்கு கேர்ள் தான் பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் கேர்ள் தான் வேணும். ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி அப்புறம் பாய் ஓகேவா? நீ குடிக்கிற குடிக்கும் நீ போடுற குடிக்கும் 25 தாண்டுவியானே தெரியல. இதுல வேற பாய் அப்புறம் கேர்ளா? ஃபர்ஸ்ட் குட்டி உசைன் அப்புறம் ஒரு கேர்ள் பேபி ஓகே. நீ அப்பயே ஒருத்தன் தானே கம்முன்னு விட்டுருப்பேன். டேய் எப்பறா எடுத்த இது? அதெல்லாம் இரு நான் அதெல்லாம் சொல்றேன். ஏய் போடி போ எனக்கு பேபியே வேணாம். ஏய் ஏன் இப்படி எல்லாம் பாரு எமோஜியா? அதுதான் அந்த இது அப்படியே அசிங்கமா திட்ற எமோஜி. நான் அந்த இதுல ஸ்கிரீன்ல போறேன் எல்லாமே. டேய் நான் அப்புறம் வரேன். டேய் போடாதே இது. வீட்ல கூப்பிடுறாங்கடா. ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு கேர்ள் வேணும்னு சொல்றேன் பாய் வேணும்னு சொல்றேன். நீ பாய் வேணும்னு பாய். என் மச்சான் எவ்வளவு ரைமிங்கா வச்சிருக்கான் பாரு. கெஞ்சுறது கூட என் கால ரைமிங்கா தான் கெஞ்சுவாரு. ஒரு அறியாத வயசுல 3 வருஷம் முன்னாடி போதும் நான் போறேன் பாய். ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் ஓகே அப்புறம் குட்டி உசைன். சரி தங்கம் சாரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்.
பரவாயில்லடா நீ தானம்மா அம்மா கூட ஒழுங்கா மரியாதை அம்மான்னு கூப்பிட்டுருப்பான்னு தெரியல. இப்போலாம் லேட் ரிப்ளையே பண்ற. இல்லடி கேலரியில போட்டோ தேடிட்டு இருந்தேன். இப்படி என்ன தேடுற? இவ்வளவு கியூட்டா இருக்க சின்ன வயசுல அச்சோ செல்லம்மா. இத பார்த்து எப்படி அவ லவ் பண்ணா உன்ன? எனக்கு அந்த டைம்ல எவ்வளவு ப்ரப்போஸ் வரும், ஆனா எனக்கு நீ தான் வேணும்னு லவ் பண்ண. என்னடி நான் இவ்வளவு மெசேஜ் அனுப்புறேன், வரும் வரும் என்னடா வரும்? வேற என்ன அனுப்பணி என்னடா? ஓ இது அந்த என்னனுக்கு அண்ணா ஆமாக்கு அம்மா அந்த கேஸா? என்னடி இப்படி பேசுறேன்? ஆமா அப்ப ஆனா இது மட்டும் கரெக்டா பண்ணிருக்கான் பாரு. இவன் இப்படி பேசுறதுக்கு என்னடி இப்படி பேசுறேன்னு கேட்டிருக்கான். இது ஒண்ணு கரெக்டா பண்ணிருக்க தல. நீ உனக்கு தான் அந்த டைம்ல அவ்வளவு ப்ரப்போஸ் வரும்ல, அவங்களே நீ லவ் பண்ணிக்கோ. நான் அப்படி சொல்லாம எவ்வளவு பேரு ப்ரொபோஸ் பண்ணாலும் எனக்கு நீ மட்டும் தான் சொன்ன. நான் கேஷுவலா தான் சொன்னேன். நீ எந்த மாடுலேஷன்ல சொன்னாலும் நீ அவ்வளவுதான். நீயே ரொம்ப ஐப்பு நீங்களே சொல்லுங்க, யாருக்காச்சும் இந்த போட்டோவை பார்த்தா லவ் வருமா? இப்படி லவ் வந்ததுன்னா அவங்க டேஸ்ட் எவ்வளவு ஒரு மட்டமானதா இருக்கும். எனக்கு எல்லாமே கேஷுவல் தான், ஆனா எனக்கு தான் அதோட பெயின்லாம். உங்க கதை எல்லாமே கேட்டு எனக்கு தாண்டா பெயின், நாங்க தாண்டா பெயின்ல உட்காந்துட்டு இருக்கோம். சத்தியமா போகாதடி இரு. ஓய் ஹேய் ரிப்ளை பண்ணடி. ஓய் 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 போகாத இரு. ஓய் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காத, அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொன்னல, பொய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் போறேன், எனக்கு சாட் பண்ணாத. உன்னை ஹர்ட் பண்ணணும்லாம் நான் சொல்லல. அத நீ என்னடா அக்கா வந்திருக்கேன்டா, அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இங்க பாரு, இந்த உசைன் உனக்கு மட்டும்தான் உம்மாவா? உம்மா 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 உம்மா. இப்படி ஏதாச்சும் பண்ணியே சமாளிக்கிற நீ. சரி மாமா எப்படி இருக்க சொல்லு. தங்கம் நான் இப்ப ஜிம்ல இருக்கா, லேட் ஆகும், நான் வர ஓகேவா? நீ சாப்பிட்டு தூங்கு. என்னடா இருக்கு இதுல? எப்படி என்னோட பாடி, எங்க பாடியா அனுப்பாம திரும்பி நின்றான் பேடி. எப்படி பாடி? பைக் ஓட்டிட்டு இருந்தாமா, நீ சேஃபா போ அங்க இருந்து. ஓகே வீட்டுக்கு வந்துட்டேன், ஃபேன் போட்டு வைத்து அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அது அப்டேட் நியூஸ்ல பார்த்தா அது அப்டேட் ஆயிடுது. நீ நம்பி கொடுத்த அதெல்லாம் கூட ஓகேடா, ஆனா நீ என் மேல சத்தியம் பண்ண படுறா எதுவுமே பேசல. நான் எவ்வளவு ஒரு இவனுக்கு உண்மையா இருந்திருக்கேன்னு நீங்க இதை பாத்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கே தெரியும். இவனுங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு ஒரு உண்மையா இருந்திருக்கா. சரி எல்லாம் ஃப்ரெண்டுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இதை பாத்தீங்கன்னா நான் பைக்ல ஒரு வீடியோல உளுந்த ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அது உங்க யாருக்குமே தெரியாது. இங்க வீட்டுல உட்காந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தோம். அப்ப இவன் வீடியோ எடுத்தான். என்ன தெரியுமா சொன்னா? அப்ப சும்மா எடுக்கிறான் தலை அப்படின்னு தான் சொன்னான். ஆனா கடைசியில இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அடுத்த நாள் வீடியோ எடுக்க போனோம். அதுக்கப்புறம் ரெசார்ட்டுக்கு போனோம். அப்போ ரெசார்ட் போகும்போது தான் இவன் போன்ல தானே வீடியோ எடுத்துட்டு இருந்தா. சும்மா அப்படியே பார்த்தா மேல இருந்து மெசேஜ் வந்தது. இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டான். அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கா கையில. என்னடா ஆச்சு இவருக்குன்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. அதுக்கு இவன் அனுப்பிச்சிருக்கான், இங்க பாருடி இஸ்மாயில பைக்கை ஓட்ட தெரியாம விழுந்துட்டான், வீடியோ தான் ஒழுங்கா பண்ண தெரியலன்னு பார்த்தா பைக்கும் ஓட்ட தெரியலன்னு. இவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்கேன். நான் இதை வந்து அப்பயே பாத்துட்டேன். எனக்கு அதுக்கு ஒரு வாரத்துல தெரிஞ்சிருச்சு. இது இவர் போன்ல இருந்து நானே எடுத்து எனக்கு அமிச்சிட்டேன். கம்கமா அமிச்சிட்டு இவ்வளவு நாள் நான் இவனை கூட வச்சிருக்கேனா கேவலமா பேசி வச்சிருக்கான் பாரு. உன்னை செருப்பால அடிப்பேன். அவனாச்சு பரவாயில்ல, நீ காமிச்சேன்னு வச்சுக்கோ இவங்க எல்லாருமே சதறி ஓடியே அவ்வளவுதான் இருக்காது. எல்லாருமே மாட்டிட்டீங்கப்பா. இங்க வா தல, நீங்க வா, நீ எப்படி போ, நான் வென்று காட்டுகிறேன். காட்டு நான் காட்டுறேன். முஞ்சா காட்டு. நான் அப்படிலாம் பேசியே மாட்டேன். தெரியும் காட்டுறான். முஞ்சா எத்தனை சிக்கலாய் ஒரு நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்காரு. அதான் நான் சொல்லல, நீ காட்டு முஞ்சா. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு அச்சு சொல்றேன்டா. பண்ணிருக்க மாட்டேன். அதான் சொல்றேன், நீ காட்டிடா. நீ சொல்ற நான் பண்றேன்டா. சரி நீ இதை காட்டிட்டா நான் vlog-ஆ போட்டுருவேன். சரி போட்டுக்கடா. போட்டுக்கடா. போடுறா. நான் காட்டுறேன். நான் அச்சு சொல்லடா. இல்ல இந்த விஷயத்துல இப்படி இருக்கவே மாட்டேன் தெரியும். vlog போட்டு விட்டுறேன். நீ போட்டுக்கடா. இப்போ வரைக்கும் நான் நார்மலா தான் எடுத்துட்டேன். ஓகேடா போட்டுக்கடா. இது வந்துல இல்ல அது எடுத்துட்டா vlog-ஆ போடுறோம். சத்தியமா சரி ஓகேடா. நான் ரெடி.
ரெடிடா வாடா நான் அச்சி சொல்றேன் இல்லடா மூஞ்சி மாறுது இல்ல நான் இப்ப கூட சொல்றேன் நீ ஒத்துக்கிட்டானா நான் போட மாட்டேன் சத்தியமா இல்லடா நான் அச்சி சொல்றேன் இருக்கவே இருக்காது நான் இந்த விஷயத்துல மட்டும் அப்படி இருக்கவே மாட்டேன் நான் கேக்குறேன் என் மேல சத்தியம் பண்ணி சொல்லலாம் அந்த மாதிரி ப்ரூஃப் இருக்குன்ற நீ பண்ணலையா இல்ல பண்ணலடா சத்தியமா ரைட் கையில பண்ண ரைட் சத்தியமா பண்ணலடா என் மேல சத்தியமா சொல்லு ஐயோ நீ பண்ணது நான் வச்சனாலதான் இப்ப நான் பேசிட்டே இருக்கேன் செருப்பால நீ பண்ணி நான் சொல்றேன் நீ வாபஸ் வாங்கிக்கோ செத்து போயிடுவேன் லாஸ்ட் சான்ஸ் நீ எனக்கு சான்ஸே கொடுக்காத முஞ்சா நீ காட்டு செத்தடா நீ யூடியூப்லயே நீ தான்டா ட்ரெண்டிங் வாடா எதுவுமே பேசக்கூடாது சிரிக்க கூடாதுடா யார் வயசுன்னு உங்களுக்கே தெரியும் கம்பெனி சத்தமா சிரிப்பு வந்தா வாயில கை வச்சுக்கோங்க மாமான்னு கூப்பிட கத்த கூடாது அப்பவே மாத்திட்டு இப்ப மெசேஜ் டிலீட் பண்ற கேட்டா இது நான் தனியா போடும் கெஞ்சல் எல்லாம் எதுக்கு பயப்பட உன் வாய்ஸ் இல்ல தானே இது நீ கெஞ்சினியா வீட்டுல மிமிக்ரி பண்ணிட்டு அந்த வாய்ஸ் எப்படி யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற நீ என்ன லூசு மாதிரி பேசுற எப்படி நான் நடுவில் உட்கார வச்சு வண்டி விட்டு போனேன் எப்படி இன்னொருத்தன் கேட்கறது நான் பாப்பேன் என்ன நீ ஒரு புருஷன் கிட்ட கூட நடுவில் கூடாதுடா உன்னை லாக் பண்ணணும் நான் வீடியோல எவ்வளவு தடவை நடிக்க சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இப்ப நடிடா வாய்ஸ் கூட இவ்வளவு தாண்டா வருது எனக்கு வாய்ஸ் மாமா வரமாட்டேங்கிறா வந்தா நடி சொல்ல மாட்டாடா இவ்வளவு தாண்டா வருதுன்னு வந்தா தான் பேசுங்க இல்ல அறிவு இல்லாத மாதிரி பேசுங்க ஏன் முன்னாடி தொட்ட பையன் முன்னாடி 20 மினிட்ஸ் தானே அசால்ட்டான்னு சொல்ற அதுவும் நடுவுல உட்காந்து வர அவன் உடம்பு தேயும் அவ்வளவு கேவலமானவன் அடினா என்ன அறிவோட அடி கேட்ட 20 மினிட்ஸ் தான் அசால்ட்டான்னு சொல்ற 20 மினிட்ஸ் எவனோ ஒருத்தவனை தேய்ச்சா நான் பார்த்து கம்மன் இருப்பேன் அவன் தேய்க்கிறான் இவன் ஏன்டா போறா கொஞ்சமாச்சும் அறிவோடு தான் போசியா நான் உன் புருஷன் என் முன்னாடி சரி பெல்ட் வச்சுட்டு இல்ல இங்க பெல்ட் அடி இல்ல இந்த மாதிரி புருஷன் சொல்றானே குரூப்புக்கு வேணாம் ஏய் வீடியோ ஆஃப் பண்ணாதடா மட்டு நான் போட மாட்டேன்டா சத்தியமா போடு இதெல்லாம் எப்பறா போடும் லூசு போட மாட்டேன்டா இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி காமன் சென்ஸ் இல்ல காமன் சென்ஸ் இங்கிலீஷ் எப்ப கத்துக்கிட்ட ஏய் அழுவுறான்டா இரு லாஸ்ட் இதுக்கு அப்புறம் காட்ட வீடியோ எடுத்துக்கறேன்டா இருடா டேய் தடியெல்லாம் வலிக்குறான்டா கம்னு சிரிக்காத மூக்கு உறிஞ்சில ஏன்டா ஆடியோவா அனுப்பிச்சு விட்டுருக்க அழுதுருக்கானே இத வந்து நான் ப்ரூஃபோட காட்டுவேன் வீடியோல நான் காட்டுவேன் ஓகேவா நம்மளுக்கு தெரியும்ல எது ஸ்கிரீன் எதுல இருந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணதுன்னு இன்னொரு டேய் ஏய் இவளலாம் என் மனசுல எங்க தெரியுமாடா வச்சிருந்த இதெல்லாம் செருப்பு வண்டி ஓட்ட வீடியோ நடிக்க தெரியலன்ற மூடு இதெல்லாம் மதிச்சு உன் கூட வச்சிருக்கேன் பாருங்க ஆளு ஓடையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கெத்தா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க தம்மி பீஸா இருக்கேடா நீன் இல்ல ஊரே அப்படிதான் நினைச்சிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன்
அதை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டான் அவ்வளவுதான். ஏன் அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு பொண்ணுக்கு தான் அனுப்பிவியா? அது வந்து அவ்வளோ ஆப்பன் சைட்ல இருந்து பேசினா கரெக்டா இருக்கும். ஒரு மெசேஜ் ஒண்ணு நடந்திருக்கு ஓகேவா? என்கி மலை ஸ்கூல் பாய். மலை ஸ்கூல் பாய் என்ன ரொம்ப செஸ் பண்ற, சீட் பண்ற. ஐயோ நான் பேசிருக்கேனா? இது யாருப்பா? யார் பேர் இது? இவன் வந்து அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பாரு. இது யார் ஐடி? இவன் ஐடி. இந்த மெசேஜ் எங்க இருந்து வந்திருக்கு? என்ன ரொம்ப சீட் பண்றன்றதுக்கு என்ன ரொம்ப செஸ்ட் பண்ற. எனக்கு தெரிஞ்சு இவன் வேற எதுக்கோ கேட்கறதுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். அடே செஸ்ட் சீட்னு மாத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டா. இல்ல இவன் கரெக்டா தான் கேட்கான். அங்க இருந்து வந்த மெசேஜ் என்ன ரொம்ப செஸ்ட் போட்டோ அனுப்பி கேட்கலாம். என்ன பேசி வச்சிருக்கீங்க गाइस? ஆடியோ வச்சு கேளுங்க. உனக்கு பேசிடி ப்ளீஸ் ரிப்ளை தாடி. அதே வெளியே வந்து கைய கால நினைச்சுக்கிறடி. உன்னாலே இதை திருப்பி பண்ண முடியாது. இதே மாதிரி இப்ப நீ மிமிக்ரி பண்ணி காட்டணும் ஓகேவா? உன்னோட வாய்ஸை நீயே இப்ப ரீக்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த இதான் நீ பண்ணணும். அவ்வளவுதான். இது பண்ணிச்சு கேவலமான ஒரு ஜென்மத்தை பார்த்ததே இல்லை. மெசேஜ் டிலீட் பண்றேன், கேட்டா மியூட் போடுங்க, டிலீட் போய் சொல்றேன். இந்த மாதிரி நீ ஒரு வீடியோலயும் பண்ணனா தரமா இருக்கும் தல. நீ ஏன் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்க மாட்டற? வீடியோல ஏன் ஒழுங்கா நடிக்க மாட்டற? இது மட்டும் நம்ம வியூவர்ஸ்க்காக சரி ஆமா நான் போட மாட்டேன். கொஞ்சமாச்சு அறிவோட தான் போய் சிரிக்காதீங்கடா. நான் உன் புருஷன் என் முன்னாடி ஏய் நானும் சவுண்ட் கேட்க கூடாதுன்னு எவ்வளவு அழகா. ஏய் சரி ஒரே தடவை இப்ப பண்ணி காட்டணும். நான் போட மாட்டேன், போட்டு அந்த வயசுக்கு வந்திருப்பானா கூட தெரியலடா. டேய் ஆடச்சி புருஷன்தான் சொல்லி சரி குழந்தைலாம் பேசி வச்சிருக்க செருப்பாலே இதெல்லாம் பேசிட்டு வந்துட்டு ஏதோ ஒழுங்கு யோக்கிய மாதிரி வந்து பேசிட்டு வீடியோ பண்ண தெரியலன்னு சொன்ன நாய் தானடா நீ. பொறம்போக்கே இதெல்லாம் கேட்டு எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. அதனால தான் கரெக்டா நான் எப்படி டிக்டாக் எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? சரி தலை இப்போ ஒரு தடவை டைலாக்கா நீ பேசுனதா? அது நீ தான் கிரியேட் பண்ணதே. அது நீ தான் அதுக்கு ஓனர் ஓஜி ஓனர். வரலடா அது வராதுடா. இந்த இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் டிப்ரெஷனா ஃபீல் பண்றீங்களோ இந்த போட்டோ ஒரு 5 செகண்ட் மட்டும் பாருங்க. எல்லாமே பறந்து சிட்டுக்குருவியா பறந்து ஓடிடும் எல்லாம். டிப்ரெஷனா இருக்கும்போது பாருங்க. ஏதாவது நீங்க கியூட்டா ரசிக்கணும்ன்றீங்கன்னா இப்போ உள்ளத பாருங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. வரலடா அப்லோட் பண்ணிடுறோம். இங்க இந்த பாம்பு ஸ்டெப் போடு. இப்படி இங்க படுத்துட்டு இப்படி போடு. பாம்பு ஸ்டெப் இப்படி படுத்துட்டு இப்படி போடு. இப்படியா? படுத்துட்டே போடு. பாம்பு ஸ்டெப் மாதிரி இல்லடா, பாம்புக்காக போடுற ஸ்டெப் மாதிரி இருக்கு. ஒரே தடவை நீ மட்டும் சொல்லிடு. கொஞ்சமாச்சு அறிவோட தான் போசியா? நான் உன் புருஷன் என் முன்னாடி நடுவுல உட்காந்துட்டு கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காடி? ஒரு அவன் புருஷன் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ வந்து அவங்க உடம்பு திச்சிட்டு 20 நிமிஷமா போயிட்டு இருக்க. கேட்டா 20 நிமிஷம் மட்டும் தான் சொல்றேன். அறிவு இல்ல உனக்கு? அசிங்கமா இல்ல? நான் ஏன்டா உன்னை லவ் பண்றேன்? அதுக்கும் அறிவு இல்ல, இந்த சனியனுக்கும் அறிவு இல்ல. 2 அறிவு இல்லாதவங்க ஒன்னா சேர்ந்து சீரியஸா சொல்றது ஒரு மிமிக்ரி தான் இது. நீ போட மாட்டல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ ஏன் காய்ஸ் எங்க பேச? நான் போட மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணணும். இங்க காட்டு. நான் பண்ணிட்டேனே. பாம்பு எங்க ஃபேமிலி குரூப் அனுப்பியாச்சு. லாஸ்ட் பட்டர்ஃப்ளை ஸ்டெப். உட்காந்துட்டு போடு. உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு போடணும். முட்டி போட்டு போடு. மேலலாம் தெரியாது. ஸ்கூல் பசங்க பள்ளி வர மாதிரி வாங்குறீங்க. ஆனா எனக்கு மண்டையில ஓடிட்டே இருக்குடா. சத்தியமா இது இல்லடா. இவனுக்கு வீடியோ தான் ஒழுங்கா பண்ண வரலன்னு பார்த்தா வண்டி உன்னாலும் மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. வீடியோ பண்ண தெரியல, மொத்தமா தீச்சு விட்டுலாம். இல்ல இல்லடா, அது வந்து சொல்றதே இவரு சொல்றாரா? இவரே கேட்டா உண்மை என்ன தங்கம்? தல்றா போல. அடுத்தது உன் ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுற. நீ என்ன சொல்லி வச்சிருக்க? நீ எல்லாம் இதை சொல்லல கன்ஃபார்மா? இது சொல்ல அவன் எது சொல்ல நிறைய பண்ணிதான் செஞ்சான். பண்ணிருக்க. ஒரு மாமால பேசுற ஒண்ணே சரி வீடியோ எடுறதுதான். இது ஒன்னேன்னு மட்டும் காட்டுற இப்போ. ஐயோ இங்க பாருடா இவனை.